47 ரூபாய் 47 ரூபாய் சார் சார் 47 ரூபாய் துண்டு போட்ட வரான் அவன் வாங்க மாட்டான் போயா 47 ரூபாய் சார் 47 ரூபாய் சார் மரவா எடுத்து போங்க சார் 4 டிக்கெட் 10 ரூபாய் தான்டா சரி ஒரு டிக்கெட் எடுமே அப்படி கேளு இந்தா புடிச்சுக்க யோ ஏயா அநியாயத்துக்கு 4 டிக்கெட் 10 ரூபாய் கொடுத்து வாங்குற இதே டிக்கெட் கிருஷ்ணன் 7 ரூபாய்க்கு விக்கிறான் இருக்கு மார்னிங் வாங்க ராஜா என்ன லேட்டு வர்ற வழியில இந்த சைக்கிள் டியூப் பஞ்சர் ஆயிடுச்சு டிக்கெட் இருக்கா உங்க மாதிரி முக்கியமானவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாதா ஆமா படத்துல பாட்டுலாம் எப்படி மியூசிக் யாரு இளையராஜா சார் அப்ப நெத்தி அடிதான் டைட்டில் சாங்கே அவரே பாடி இருக்கிறாராம் ஆ? தூள்ன்றாங்க சீக்கிரம் உள்ள போய் பாருங்க மன்னாரு சைக்கிள் பூட்டி வை பத்துமா ஸ்டாண்ட்ல போய் விடு இங்க வாடா என்ன மங்கம்மா கூப்பிட்டியா? ஏன்டா இவ பைப்ப கெடுக்குற நாங்க என்ன உன் போய்ப்ப கட்டோம்? எதுக்குடா எங்க ரேட்டோட குறைச்சு வைக்கிறீங்க சபார், எங்க கிறிஸ்டான பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு பிளாக்ல டிக்கெட் வித்தாலும் அதுல ஒரு நியாயம் ஒரு தர்மம் இது கவுன்சிலி. 47 ரூபாய் சார் 47 ரூபாய் சார் 47 ரூபாய் சார் சார் கையெடுங்க சார் நீ செஞ்ச காரியத்துக்கு லட்டி எடுத்து முட்டிய உடைச்சிருக்கணும் பாவம் போட்டுமேன்னு கைய வச்சேன் நட ஸ்டேஷனுக்கு ப்ளீஸ் டேக் யுவர் ஹேண்ட் யூ ஆர் டாக்கிங் டூ மச் இங்கிலீஷ் வேற பேசுறியா படிச்சவனா நீ ஓல்ட் பிளாட்ஃபார்ம் தட் இஸ் ஈக்குவல் டு நவ் பிஏ அதெல்லாம் இப்ப எனக்கு வேணாம் நட ஸ்டேஷனுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்னு ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு செவரேறி குதிச்சு திருண்ணமா ஓ அத வேற செய்வியா நீ தெருவுல போற பொண்ண கைய புடிச்சு இழுத்தமா ஜயா ஒரு பொண்ணை நீ கைய பிடிச்சு இழுக்கிற வரைக்கும் நாங்க எங்க கையில வளையல் போட்டுக்கிட்டு இருப்போமா நானும் தாயா இழுப்பேன் யார பொண்ணு இல்ல ஒன்ன ஜயா நீ படிச்சவன் தானே ஆமாங்க. உனக்கு அறிவு இருக்குல்ல அறிவு கட்டவன இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு வண்டியை இழுத்து பொழைக்க கூடாதா சாரி இப்படியா கண்ணு முஞ்சி தெரியாம சைக்கிள் ஓட்டுறது என்னங்க நீங்க சாரி சொன்னேனே இந்த டிராபிக் வேற கசம்சம் ஆயிடுச்சு பிரேக் வேற பிடிக்கல அதான் மோதிட்டேன் அதுக்கு எங்கேயாவது போய் செவுத்துல மோத வேண்டியதானே அதான் மோதிட்டேனே மூஞ்சி நல்லா இருக்கா ஐயோ 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 கஷ்டப்பட்டு கியூல நின்னு ஐயோ ரேஷன் கடையில இருந்து அரிசி கோதுமை ரவை பாம் ஆயில் வாங்கிட்டு வந்தே இப்படி கொட்டி போச்சு ஒட்டி போச்சுன்னா விடுங்க வேற வாங்கிக்கலாம் அட என்னங்க இது கையெல்லாம் அடிபட்டு இருக்கு இதையும் வேற வாங்கிக்கலாம் சொல்றீங்களா இதெல்லாம் கடையில வைக்கிறது இல்லையே வாங்க இதை எப்படியே விடக்கூடாது உடனே போய் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க கைய விடுங்க இடிச்சதும் இல்லாம என் கூட சேர்ந்து போட்டோ வேற எடுத்துக்கணுமா என்ன திமிரு இருந்தா இப்படி கேப்பீங்க நோ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே நான் சொன்னது அது என்னது எக்ஸ்ரே படங்க என் கைய என்ன உடைஞ்சா போச்சு எக்ஸ்ரே எடுக்க மரியாதையா சொல்றேன் கீழே விழுந்ததெல்லாம் அள்ளி பையில போடுங்க இது நியாயம் இத பாருங்க இப்ப கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து பையில போடுறேன் நீங்க பைய புடிங்க நான் போடுறேன் என்னங்க இது எல்லாத்தையும் எடுத்து பையில போட சொன்னா என் மோதிய பார்த்து எல்லாம் கீழே போட்டுட்டு இருக்கீங்களா இல்ல உங்க முகத்துல ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருந்தேன் ஒண்ணு அடிபடல ஒண்ணு இல்ல சீக்கிரமா அள்ளி போடுங்க ஏதோ ஆக்சிடென்ட் வந்து பார்த்தா விளையாடிட்டா இருக்கீங்க அங்க வண்டியில நிக்குது பாருங்க அட எடுமா சீக்கிரம் அட நீங்க அள்ளி போடுங்கயா இந்தப்பா லாரி அந்த பக்கமா போ ஆட்டோ யார் பாரு என்ன பச்சரிசியா புழுங்கலரிசியா கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க இது எந்த பொருளும் வேஸ்ட் ஆக கூடாதுல்ல அண்ணா இங்க வாங்க என்ன வெறும் மைதானமா இருக்க இது வந்து பாம் ஆயில் நல்லா தடவுனா நல்லா முளைக்கும் என்ன வீட்டு பக்கம் ராஜா அதான் நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படத்துக்கு 4 டிக்கெட் வேணும் அது தியேட்டர்லயே வந்து வாங்கிக்கலாமே வீட்டு பக்கம் எதுக்குன்றேன் இல்லையே தியேட்டர் பக்கம் தான் போனேன் அங்க இல்லங்கிற தொட்டு வீட்டுக்கு வந்தேன் ஆமாமா நாங்க கோர்ட்டுக்கு போயிருந்தோம். பெரிய மல்டி மில்லியனர் இவரு இன்கம் டாக்ஸ் தகராறு நடக்குது அதுக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தாரு கைதே புறம்போக்கு கைதே பின்ன எது கோர்ட்டுக்கு போயிருந்தீங்க அது ஒரு காரி முடிஞ்ச கேசுப்பா நானும் இவனும் மவுண்ட் ரோடு பக்கம் போய்கிட்டே இருந்தோம் என்ன சீண்டி அண்ணே எனக்கு அர்ஜென்ட்டா யூரினுக்கு வருதுன்னா டே இது மவுண்ட் ரோடுரா இந்த பக்கம்லாம் போக கூடாது போலீஸ் பிடிச்சுக்குவாங்கன்னு சொன்னேன் சொல்லி வாய மூடலப்பா லபக்குடு குட்டிக்கிட்டான் இப்ப வாய மூடுறா உடனே போலீஸ்காரங்க மொபைல் கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சாங்க நான் சொன்னேன் ஒத்துக்கிடா கேஸ இல்லன்னா அலைய வேண்டியது வரும்னு மேஜிஸ்ட்ரேட் கேட்டாரு
போனையான்னாரு. போனேன்னா 25 ரூபாய் ஃபைனுன்னாரு. உடனே எனக்கு கிருகிருன்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன். சோடா எல்லாம் தெளிச்சு அதுக்கப்புறம் என்னை எழுப்பி விட்டாங்க. கையில 25 ரூபாய் இல்லையா? 25 ரூபாய் இருந்ததுப்பா. அப்பதான் இந்த இந்திய நாட்டை நினைச்சேன். பிசினஸ் மேக்னெட்ஸ் எங்க, மில்லு ஓனர்ஸ் எங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் எங்க? கேவலம் இவன் யூரின் 25 ரூபாய் போதுன்னா அவங்க யூரின் எல்லாம் என்ன விலைக்கு போவோம்னு நினைச்சு பார்த்து. அது போகட்டும், உங்களுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறத என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னப்பா நீ சொல்றத பார்த்தா மார்க்கெட்டுக்கு மையமா நின்னுகிட்டு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு ஏழை விட சொல்றியா? அந்த நிலைமை உங்களுக்கு வராது. நான் அதுக்காக சொல்லல. நீ எதுக்காகவும் சொல்ல வேணாம். உனக்கு என்ன வேணும்? 4 டிக்கெட் தானே, துட்ட வெட்டு, நடைய கட்டு. நல்ல அசிஸ்டன்ட். அப்ப நான் ஒட்டுமா? செய்ப்பா செய்ப்பா. நாளைக்கு மீட் பண்றேன். யார மீட் பண்ற? உங்களை தான் கிருஷ்ணா. நாளைக்கு தியேட்டர்ல மீட் பண்றேன்னு. அதுதான் சரி. என்ன மறந்துட மாட்டீங்களா? நீ என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, 4 டிக்கெட் சொல்லியிருந்தல, அதனால என்ன மறந்துட மாட்டீங்களேன்னு கேட்டேன். ஆமா, நீ என்ன வார்த்தையில துண்டு துண்டா தவணை முறையில பேசுற? ஹோல்சேலா பேச. ஹோல்சேலா பேசணும் தான் நினைக்கிறேன். ஒரே இடைஞ்சலாச்சே. ஆமா, எங்க வாங்குனீங்க இந்த மஃப்ளர்? ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் குறைங்க, லேபிள் பார்க்கலாம். இது பெங்களூர்ல நாய் மார்க்கெட்ல வாங்குறேன். அங்க நானே வாங்கிக்கிறேன். அப்படின்ற நீ நாய் மார்க்கெட் போற? ஓஹோ, ஓய் வாங்க. டோட்டலா இத பத்தி உனக்கு என்ன புரியுது? ஒன்னும் பிரியலையே. அவன் கடகறான்டா, நீ ஒண்ணு வாங்கண்ணே. இவன் இவ்வளவு பாக்குறதுக்காக இப்பதான் வந்தாரு இல்லைங்க? ஆமா சார், இப்பதான் வந்தேன். ஆமாமா. சாரா என்ன மரியாதை எல்லாம் பெரிய பலமா இருக்குது பண்ணாரு. இனிமே எப்பவுமே அப்படிதான் சார். ஏன்னா நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா? நான் ரொம்ப வெகுளி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. மன்னாரு, ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா என்னன்னு நீ சொல்லல. இந்த தாவாங்கிட்ட இருக்குது பார், இது 10 அடி தள்ளி போய் விடும். இது சாதாரண கேள்வி, நான் ஈஸியா பதில் சொல்லுவேன். என்ன? ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா ஒரு டப்பாவுக்குள்ள இன்னொரு டப்பா. நல்ல அசிஸ்டன்ட். நான் செஞ்ச பூஜா பலன் சார், பூஜா பலன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா நமக்குள்ள ஒரு உறவு ஏற்பட போதே, அத சொன்ன. மன்னாருண்ணே, தங்காச்சி கூப்பிட்டா. என்னமா? இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. என்னமா இது? சாங்கிட்ட நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா ஒரு டம்ளர் காஃபியாவது கொடுத்து கவனிக்க வேண்டாம்? வேண்டித்தான் வேண்டித்தான். தேங்க்யூ. கீட்டம் என்ன சொன்ன? பரவாயில்ல. ஓஹோ, வெரி நைஸ். எது? காஃபி. ஆமா, உங்க தங்கச்சி என்ன காஃபி பிடிக்கணும் எப்படி தெரியும்? விடியாங்காலையில குடுகுடுப்புக்கார உனக்கு காபி தான் பிடிக்கும்னு வந்து சொல்லிட்டு போனான். என்ன சார் ஆச்சு? ஒரு எரிச்சல் தான்பா. ஏறிட்டு. சுமதி, உள்ள போ. எதுக்காக உள்ள போ சொல்றீங்க? நான் என்ன அண்ணியனா? ஒரே குடும்பம் மாதிரி. குடும்பம் மாதிரியா? அது வந்து அந்த செருப்பால் அடிப்பேன். குடிக்க தண்ணி கொடுத்தா குடும்பமா நடத்துறேன்னு சொல்றீங்க பேமானி பசங்களா? ஏன் சார் அவரை திட்டுறீங்க? ஒருத்தர் திட்ட முடியல, அதனால சாக்கு வச்சு திட்டுறேன். அதனால என்ன, உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே? ஐயோ, ஏயா இப்படி இம்சை கொடுக்கற? எங்க குடும்பத்தை இப்படி கலறிய, உப்மா கலர்ற மாதிரி கலறிய. உப்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுபா, எளிமையா இருந்தாலும் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கு. வீடு வீடு வீடு. ஆபா, அடே சின்ன பையா, இடம் தெரியாம விளையாடுற. எலும்ப தனியா எடுத்து வச்சு நறுக்கு 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 நறுக்கிடுவேன். பாவம், ஏன் சார் அவரை திட்டுறீங்க? உன்னை திட்ட முடியல, அவனை திட்டுறேன். எதை இவ்வளவு நேரம் என்னையா திட்டுனீங்க? சார், கிருஷ்ணன் சார், என் மேல எவ்வளவு அன்பு இருந்தா உரிமையோட என்ன திட்டுவீங்க? என்னை பத்தி நான் பெருமைப்படுறேன், உங்களை நான் பாராட்டுறேன். எங்க குடும்பத்து மேட்டர் உனக்கு சிரிப்பா போச்சு. உனக்கு நீங்க சிரிப்பா எங்க அடிச்சுட்டே இருங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். நீ எங்க அங்க போற? வழி இப்படி இருக்குதுப்பா. அதுல டம்ளர் கொடுக்கறதுக்கு தான். டம்ளரை நான் கொடுக்கலாம், இவன் கொடுக்கலாம், நீ கொடுக்க கூடாது. உங்களுக்கு சிரமம் எதுக்குன்னு பார்த்தேன். சிரமத்திலேயே வாழ்ந்துட்டமே. அப்ப நவத்துங்களா? தயவு செய்து போயிட்டு வாப்பா. உங்களை பார்த்தாலே எனக்கு பயம். ஆமாப்பா, உன்னை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. மிச்ச காபி, அதுவும் எச்ச காபி குடி. எதை கொடுத்தோ சாக்கடையில பிறந்த பையன். உஜாங்க மூக்கு புள்ளி. Ashbanda car on the ship. Arrived safely in India. Aj Maria. All the rubber taught in Malaysia. Oothu tanni.
ஆ மந்து 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 இதுதான் நம்ம போக வேண்டிய சந்து சந்து சந்து. யா சக்கடோ வாங்க வாங்க. ஓடி கிருஷ்ணன். ஓடியா? தாலி தத்திரி. அது வந்து கோடி கணக்குல பணம் இருக்கிறத ஷார்ட்டா சொல்றாரு. இருக்காதுங்களா பின்ன? அங்க இருந்து கொட்டுதாமே. தவா சங்கிலி மித்ர சங்கிலி தவா மித்ர. தவா தவா. All the Zulus follow me. என் வீட்டுல படுறதுக்கு நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க வர்றீங்கன்னு உங்க செக்ரட்டரி போன் பண்ண உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. செக்ரட்டரி, எஸ் பாஸ். நம்ம பர்சனல் டைரி எடுத்து இவர் உடம்புல என்னென்ன ஓடலன்றத நோட் பண்ணிக்கோ. ஓகே பாஸ். பை த பை, யார் இந்த தண்டம்? மாப்பிள இது தண்டம் அல்ல, நம்ம பார்க்க வந்த முண்டம். என்னங்க எங்க முதலாளியை போய் முண்டங்கிறீங்க? முண்டத்துக்கு அர்த்தம் தெரியாத முண்டம். எங்க ஊரு பாஷையில முண்டம்னா பெரிய புள்ளின்னு அர்த்தம் உண்டாம். அப்போ இந்த ஏரியாவிலேயே நான் தான் பெரிய முண்டம். சார் சுமாரு அவங்க பாஷையில நான் பெரிய புள்ளின்னு அர்த்தம். தேங்க்யூ. அவரே ஒத்துக்கிட்டாரு. எழுது. வாமா, என்னுடைய டாக்டர் ராதா. ஹலோ. குட் மா. குட். ராகராஜன், இதுதான் எங்க மாமா. யாஸ். தாய் வச்ச பேரு தனபால், ஊர் வச்ச பேரு டினோபால். தினோபாலா? ஆ, அது துணியை வெள்ளையாக்குறதுக்கு போடுற பவுடர் இல்ல? இவருக்கு இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் வெள்ள மனசு. அதனாலதான் அந்த பவுடர் பெரிய ஊர் ஜனங்க வச்சுட்டாங்க. பேருக்கு ஏத்த மாதிரியே இவர் Dress ரொம்ப தமாஷாவே இருக்கு. நோட் பண்ணிக்க. இவரை அவ்வளவு சாதாரணமா நினைக்காதம்மா. பனாமா யூனிவர்சிட்டியில பாசிங் ஷோ டிகிரி வாங்கினவர். அது என்னங்க அது பேஷன் ஷோ டிகிரி? இங்க ஐஏஎஸ் டிகிரில அதே மாதிரி அந்த ஊர்ல அதை விட பெரிய டிகிரி பேஷன் ஷோ டிகிரி. மாமா என்னமோ உள்ள எல்லாம் ஊத்துது மாமா. என்ன மாப்பிள்ளை சொல்றேன்? ஒரே ஷல்ட்ரியா இருக்குதுன்ற. என்ன ராங்கராஜன், ஃபுல் ஏசி பண்ணலையா உங்க வீட்டை? மாப்பிள்ளை நம்ம வரோன்னு தெரிஞ்ச உடனேதான் அவருக்கு கை ஓடலையே கால் ஓடலையே, எப்படி அவர் ஏசி பண்ணுவார்? இதே எங்க ஊரா இருந்தா டெலிபோன்ல 100 நம்பரை சுத்தன உடனே ஏசி தன்னால வரும். இங்க 100 நம்பரை சுத்தினா போலீஸ் தான் வரும். சிலிங் பிசிலி டபால். பயங்கர பிஸ்லி மாமா. சொரா சொரா புட்டு புட்டு சொரா சொரா. புட்டு. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மாமாவுக்கு எனக்கு தட்ஸ் ஆல். நின்னுட்டே இருக்கிறீங்களே, உட்காருங்க. உட்கார மாட்டாரு. ஏன்? எங்க பாஸ் சதா இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் தொழில் அப்படி. மன்னார்க்க கெப்பாடி. ஆயா பரஸ்டப்ப. ஆமா, இந்த பாஷை அடிக்கடி யூஸ் பண்றீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி குறுக்க குறுக்க பேசினா பின்னிடுவோம், பின்னின்னு அர்த்தம். மிஸ்டர் ரங்கராஜன், எங்க பாஸுக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவருடைய தம்பிக்கு உங்க மகளையும் அவருடைய தங்கச்சிக்கு உங்க மகனையும் சம்பந்தம் பேசி முடிக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். மிஸ்டர் சரத்ராஜன். நோ அங்கிள், ராங்கராஜன். சாரி சார், ரங்கராஜன். ரங்கராஜன் ரங்கராஜன். இவருடைய தங்கையை திருமணம் முடிப்பதற்காக நூற்றுக்கணக்கான கோடீஸ்வரர்கள் ஜட்டி போட்டு கியூல நிக்கிறாங்க. ஏன் ஜெட்டி மாத்திரம் போட்டுட்டு நிக்கிறாங்க? எங்க ஊரு பாஷையிலே ஜட்டின்னா போட்டி போட்டுக்கொண்டு நிக்கிறார்கள்னு பொருள். தமிழ்நாட்டுல ஒரு சம்பந்தம் வேணும்னு சொல்லி மலேசியா பரமசிவத்துக்கிட்ட நான் கேட்டேன். அப்பதான் உங்க வீட்டு அட்ரஸ் அவர் கொடுத்தாரு. That's why we came here. மலேசியால கிளாஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரே, அந்த பரமசிவத்தையா சொல்றீங்க? சேம் பரமசிவம், பட் ஒன் திங், கழுத்துல பாம்பு இருக்காது. பட் செகண்ட் திங், பாம்பு இல்லைன்னாலும் மப்ளர் இருக்கும். பரமசிவம் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் என் குடும்பத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்காரு. ஏன்பா இவங்க இங்க வரத பத்தி நம்ம பரமசிவ அங்கிள் ஒண்ணுமே தெரியப்படுத்தலையே. பரமசிவம் உயிரோட இருந்தாதானே தெரியப்படுத்த முடியும். என்ன சார், அவன் செத்துட்டான்? வேற எப்படி செத்தான்? அவனே செத்தான். எப்படி? என்னங்க மாமா, நானும் பரமசிவு 3 பேரும் பினாங்க ரிவால்விங் ஹோட்டல்ல நியூடல் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்க 2 பேரும் நியூடல் சாப்பிட்டு எழுந்திருக்கிறோம். இந்த ஆளு முள்ளு கரண்டிய முழுகிட்டு அப் கப் 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 கப்பா அப் கப் 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 கப்பா. பெட்ல போய் பல்லாக்க படுக்க வச்சோம். மேல பார்த்தான், ஐயோன்னு சத்தம் போட்டான். அங்க இருந்து ஒரு பள்ளி நெஞ்சில விழுந்தது. பள்ளியும் செத்துது, அவனும் செத்தான். என்ன சார் இது, பள்ளி உடுந்து மனுஷன் சாவானா? என்ன கிண்டலா? கிண்டல் சரி போன்றேன். என்ன பள்ளி அது? எந்த ஒரு பள்ளி? என்ன ஒரு பள்ளி? அமேசான் பள்ளி. 5 அடி நீட்டு, 5 அடி அகலம். உழுந்த உடனே மனுஷன் சின்ன பின்னமா போய்தான். கை வேற கால் வேற போச்சு. பள்ளிதான் மீந்தது. சார், நடந்ததை பத்தி பேசாம நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோமே. ஏன் பாஸ், அம்பத்தூர்ல பால் பேரிங் ஃபேக்டரி வாங்கணும்னு சொன்னீங்களே,
நீங்க இங்கே நின்னுட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படி? வந்து கையெழுத்து போட எனக்கு நேரம் இல்ல. அந்த ஃபேக்டரி நீயே உன் பேர்ல எழுதிக்க போ. ஏன் சார் இங்க கூட ஃபேக்டரி வாங்க போறீங்களா? வாட் ஆர் யூ டாக்கிங்? உலகம் பூரா எஸ்டேட் இருக்குது, பெரிய பெரிய ஃபேக்டரி இருக்குது. மலேசியாவுல ரப்பர் எஸ்டேட், ஜப்பான்ல வீடியோ விசிஆர் ஃபேக்டரி, நெக்ஸ்ட் தாய்லாந்துல தைலம் ஃபேக்டரி, இங்கிலாந்துல இங்க் ஃபேக்டரி, Yeah. கனடாவுல கடப்பார ஃபேக்டரி. சுவிட்சர்லாந்துல சுவிங் ஃபேக்டரி இருக்குதே, அதையும் சொல்லு. நம்ம சொத்து சுகத்தை சொல்றதுக்கு இந்த ஆள் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா? சார் அவங்கள தடுக்காதீங்க. அவங்க சொல்லத்தான் உங்க பெருமையை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜா கொஞ்சம் இருப்பா. சார் இவன் தான் என் சன் ராஜா. ஹலோ. பிகாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பாஸ் பண்ணிட்டு தனியார் கம்பெனியில வேலையில இருக்கிறான். என் சன்னை பத்தி நானே சொல்லக்கூடாது. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனா ஒண்ணு, ஒரு சினிமாவையும் விட மாட்டாரு. அதான் தெரியுமே. எப்படி? 450 டிக்கெட் பிளாக்ல 7 ரூபாய் கொடுத்து வாங்குவாரு. நெஞ்சில் குத்தம். மாமா அவன் காட்டுற கொடுக்குறான் மாமா. செருப்புல பத்திரி. எந்த பத்திரியும் அவனை செருப்புல செருப்புல போடணும். பத்திரி. ஆமா, எங்க அண்ணன் பிளாக்ல டிக்கெட் வாங்குவார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? That's the point. That's the point. மலேசியா பரமசிவம் ரங்கராஜனுடைய குடும்ப வரலாற 40 பக்க நோட்ல ஃபுல்லா எழுதிட்டாரு. 41வது பக்கத்தை திருப்புறேன். அட்டை. ஆமா, சேம் அட்டையில பிளாக்ல டிக்கெட் வாங்கிக்கின்னு அவருடைய புள்ள அடிக்கடி சினிமாவுக்கு போவாருன்னு எழுதி இருந்தாரு. ஆஹா ஆஹா, அதுதான் உங்க செக்ரட்டரி அவ்வளவு கரெக்டா சொன்னாரா? ஏம்பா இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லவே இல்லையே. ஐ ஆம் சாரி. அவர் மிஸ்டர் கிருஷ்ணன், மலேசியாவில பெரிய பிசினஸ் மேன். அவருடைய தம்பிக்கும் தங்கச்சிக்கும் பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக இந்தியா வந்திருக்காங்க. ஓஹோ, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறாங்களா? ராகராஜன் உங்க பையன் தீர்க்கதரிசி. எப்படி எதிர்காலத்தை பத்தி நிர்ணயிச்சு எடை போட்டு சொல்றாரு பாத்தீங்களா? ஏன்பா இந்த மாதிரி பணக்கார வீட்டு சம்பந்தம் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியல. எஸ்கியூஸ் மீ. எஸ் எஸ். ஏன் சார், ராஜா போன் பண்ணி வக்கீலா நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புறேன்னாரு. அவன் இது வரைக்கும் வரலையா சார்? அவன் வக்கீல் கோட்டு வாடகைக்கு வாங்கிட்டு இருப்பான், வந்துருவான். வந்தனம் வந்தனம் வந்தனமே வந்தசனம் குந்தனுமே, நாடகம் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகணும், வந்தனம் வந்தனமே. ஏன்பா இங்க என்ன குஸ்தியா நடக்க போகுது? என்னமோ தரையெல்லாம் தொட்டு கும்பிடுறேன். அது இல்ல சார், இந்த ஆள் என்ன வக்கீலா வவ்வாலா இப்படி ஆடுறான் இந்த ஆளு? அதானே. நான் தான் சட்டநாதன். என் நண்பன் ராஜாம் திட்டப்படி நடிக்க வந்த சிங்கம். கலை உலகில் நான் ஒரு அங்கம். நான் இருப்பதோ நாடக நடிகர் சங்கம். ஏன்பா நடிப்பு சிங்கம்? முன்னால வரக்கூடாது, எங்களுக்கெல்லாம் பங்கம். அப்படி வந்தா எங்க மூஞ்சியெல்லாம் தொங்கும். என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? நான் கட்டபொம்மன் நாடகத்துல வழக்கமா எட்டப்ப வேஷம் தான் போடுவேன். அன்னைக்குன்னு கட்டபொம்மனா போடுறவரு வரல. எங்க நாடக வாத்தியார் என்ன பார்த்து நீ கட்டபொம்மன் வேஷம் போடுன்னாரு. அந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு கிளி கிளின்னு கிழிச்சு விட்டேன். என்ன படுதாவையா? இல்ல, சாக்சன் துறைய அவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டு டங்கு டவர் ஆயிட்டான், டிங்கு டிவர் ஆயிட்டான். எப்படி இருந்தாலும் கடைசில உன்னை தூக்குறதால போட்டிருப்பாங்க. இல்லையே, எனக்கு தூக்கத்தை மாட்டிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து என் கழுத்துல ஒரு கட்டரம் போயிட்டு இருந்துச்சு. கயிறை இழுக்க போறப்போ நிறுத்துங்கன்னு சொன்னேன். ஒரு தூக்கு கயிற்றில் 2 உயிர்கள் பலியாவது தர்மம் இல்லைன்னு சொன்னேன். வெள்ளையனை ஏத்தது கட்டப்பொம்மன் தான், கட்டரும்பு அல்லேன்னு சொன்னேன். சொன்ன உடனே ஜனங்கள்லாம் எழுந்து அடிக்க வந்தாங்களா? இல்லங்க, கட்டரும்பு விடுதலை செய், கட்டரும்பு விடுதலைன்னு சொன்ன உடனே அந்த சீன்ல என் நடிப்பை பார்த்து ஜனங்கள்லாம் குழம்பி போயிட்டாங்க. ஓ மனார். எஸ் பாஸ். நான் மாட்டினா அநேகமா இவனாலதான் மாட்டோம். மிஸ்டர் ரங்கராஜன், பார்த்து பார்த்து, அது மேடு இது பள்ளம். என்ன என் பங்களாவை உத்து உத்து பாக்குறீங்க? இந்த கடுதட்டர் வீட்டை இப்படி கடை போட்டு உருட்டி உருட்டி பாக்குறாரு. நம்ம ஊர்ல கடலுக்கு அடியில கண்ணாடி மாளிகை கட்டி வச்சிருக்கமே, அதை பார்த்தா அவர் என்ன செய்வார்? டோன்ட் வரி, சம்பந்தம் முடிட்டோம். சப்மரீன்ல உங்களை கூட்டிட்டு போறேன். ஆல் தி ஜிலேபி ரவுண்டா இருக்கும், மைசூர் பாக் சதுரமா இருக்கும். தட்ஸ் ஆல் தி வாக்கியம். By the by, Mr. Rangarajan, he is my brother Babu, graduate BA. வணக்கம் மாப்பிள்ள. Pleased to meet you. She is my sister Somati. இது சமையல் செஞ்சுனா உப்பு சப்பு நோ ருசியோ ருசின்னு இருக்கும். வணக்கம் மாமா. நல்லா இருமா மாப்பிள்ள. இதுதான் உங்க என்னுடைய மகன் ராதா. ஹலோ. Hi. சுமதி என் பையன் ராஜா. தெரியுமே. அத்தனை பச்சா கோல்கட்ட முதுகுல டின்னு கட்ட போறானடா. அப்பா இந்த மேக்ஸைனை நான் 7 நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். அடப்பா இவங்களா முட்டி செத்து போச்சுடா. அப்பா இது இந்த மேக்ஸைன் எனக்கு ரொம்ப உயிருங்க. அதுல என்னாச்சுன்னா ஒரு முக்கியமான நபரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். என்னுடைய ப்ராப்பர்ட்டி 562 கோடி 562 லட்சம் 562 ரூபாய் 562 காசுக்கு இவர் தான் என் லீகல் அட்வைசர்.
மை நேம் இஸ் சட்டநாதன் MBBS. மாட்டிக்கினாலும் சொல்லுங்க, அப்படி தெரியும். ஐயோ, அப்பா. ஏம்மா, சட்டம் படிச்சவரு எப்படிம்மா MBBS சொல்றாரு? அதான்ப்பா எனக்கும் புரியல. இந்த இடத்துல தான் நீங்க குழம்பு வைக்கிறீங்க, ஷோ, குழம்புறீங்க. இவரு ஏற்கனவே MBBS பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் BABL பாஸ் பண்ணாரு. MBBS-உம் இவரே, BABL-உம் இவரே. எஸ் எஸ். ஆமா டாடி, இவ்வளவு படிச்சிருக்கிறதுனால தான் இவர் அங்கிள் லீகல் அட்வைசரா வச்சிருக்காரு. மொத்தத்துல இவர் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் சார். எனக்கு ஒரு தலைவலின்னு போவேன், அமிர்தாஞ்சலம் கொடுப்பேன், வைத்த கொடகொடா கலக்குது சார்ன்னுவேன். சுக்கு காபி போட்டு கொடுப்பேன், எக்ஸ்ரே ஏதாவது எடுக்கிறதா இருந்தா பெரிய டாக்டர் அனுப்பிச்சிருவேன். எப்படி சார் அவசரம்? வெட்டுறேன் வெட்டுறேன். அப்ப நீங்க கருப்பு வெள்ளை ரெண்டு கோட்டுமே யூஸ் பண்றீங்க இல்லீங்களா? ஆமாங்க, காலையில கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போவேன், சாயங்காலம் வெள்ளை கோட்டை போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வருவேன். அங்க கிளைண்ட், இங்க பேஷண்ட். அங்க சாட்சி குண்டுல இருக்கிறவனை உழுக்கு உழுக்குன்னு உலுக்கி எடுப்பேன். இங்க தெர்மாமீட்டரை குளுக்கு குளுக்குன்னு குலுக்கி எடுப்பேன். அங்க கேஸ், ஜெயிச்சாலும் தோத்தாலும் பீசு. இங்க நோயாளி, செத்தாலும் பழைச்சாலும் பீசு. ஆக மொத்தம் அங்க நீதி, இங்க வியாதி. இவர் ஒரு தனிப்பட்ட ஜாதி. நடக்க வேண்டிய விஷயத்தை பத்தி பேசுவோமே. பாஸ், சம்பிரதாயப்படி உங்க தங்கச்சிக்கு நீங்க என்னென்ன சீதனமா தர போறீங்கன்றத சொல்லிட்டா அத அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. What is the meaning of சம்பிரதாயம்? ஓ, வரதட்சணையோ? இந்த வீட்ல யாராவது வரதட்சணை கிரதட்சணைன்னு கேட்டீங்க, உள்ள தள்ளிடுவன் ஜோக்கிறதே. ஏதோ தங்கச்சி மேல ஒரு பாசம் வச்சு ஒரு 5 கோடியோ 10 கோடியோ தர்மமா தர எடுத்துக்கோ. நீங்க எது செஞ்சாலும் எங்களுக்கு சம்மதம். சட்டநாதன், do one thing. மலேசியாவுல 10 கோடி ரூபாய் ரப்பர் எஸ்டேட் இருக்குதே, அதை என் மாப்பிள்ளை பேர் மேல டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க. ஐயா, அப்படியே செய்து முடிக்கிறேன். மிஸ்டர் ரங்கராஜன், உங்க மாப்பிளைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? That's the point. சார், மிஸ்டர் கிருஷ்ணன் கட்டி முடிஞ்ச கோபுரம், நான் கொட்டி கிடக்கிற செங்கல். ஏதோ என் சக்திக்கு தகுந்தபடி பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்கிறேன். வாரே வா, அதற்கா சதர் சதற்கா அதரன்னானா. நாங்க 24 கேரட்ல தங்கத்தை வைப்போம், நீங்க பூவை வைப்பீங்களோ? பூவை எவனாவது கிராமத்துல இருந்து ரெட்ட மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வருவான், அவன் காதுல வைங்க. சார், எங்களை பத்தி அவ்வளவு மட்டமா நினைக்காதீங்க, எங்களுக்கும் பிரஸ்டீஜ் இருக்கு. ராஜா, பேசாம இருங்கப்பா, நாம அவ்வளவு கதி கிட்ட போயிட்டோம். அவங்க அளவுக்கு நமக்கு வசதி இல்லைனாலும் ஓரளவுக்கு வசதி இருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இதையும் நாம சொல்லலைன்னா நம்மளை பத்தி அவங்களால தெரிஞ்சுக்க முடியாதே. இத பாருங்க, எங்க அப்பா மான மரியாதை உள்ளவர், எந்த வகையிலும் அதை விட்டு கொடுக்க மாட்டார். ராஜா, பேசாம இருங்கப்பா. எங்க அப்பா சார்பா நான் சொல்றேன், எங்க வீட்டை தவிர எங்க அப்பாவுக்கு 5 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அது அப்படியே என் தங்கச்சிக்கு சீதனமா உங்க தம்பி பேர்ல, அதாவது பாபு பேர்ல எழுதி கொடுத்துறோம். எக்ஸ்கியூஸ் மீ. ராஜா, இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிருக்கிற? உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதி வைக்க சொல்றியே, அப்புறம் நம்ம என்ன ஆகிறது? நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. 10 கோடி ரூபாய் ரப்பர் எஸ்டேட் என் பேர்ல எழுதி வைக்க போறாருல, இதையும் நாம செய்யலன்னா மேற்கொண்டு நாம ஒண்ணு எதிர்பார்க்க முடியாத. என்ன சொல்ற? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை நீயா பேசுற? எப்படி எப்படி பழைக்கணும்னு தெரியாம இருந்தேன். இப்ப உங்களை பார்த்துதான் எப்படி பழைக்கிறதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜா, இப்ப தாண்டா என் மனசு கொழுந்தது. வா. ராஜா சொன்ன மாதிரி என் சொத்து பூராவையும் உங்க தம்பி பேர்ல எழுதி வச்சிடுறேன். இங்கதான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. நீங்க எழுதி தர்ற சொத்து என் தம்பி பேர் மேல இல்ல, உங்க மருமகன் பேர்ல. என்ன? ஐயா, நல்ல வசனமுங்க. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் தங்கச்சியும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கணும். ஏன்னா எங்க அப்பா தங்கச்சியை ரொம்ப செல்லமா வளர்த்தார். ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களே. நான் ஒத்துக்கிறேன் சார். இங்கே தங்கட்டும், இங்கே குளிக்கட்டும், இங்கே சாப்பிட்டோம். சரிதான். அப்ப கல்யாணத்தை எங்க வச்சுக்கிறது? இதே ஊர்ல தான் நடத்தணும் சார். கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா செலவையும் நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாது. என்னப்பா சொல்றீங்க? Counter, please. என்னதான் கோடிக்கணக்கான பணம் நான் வச்சிருந்தாலும் மனசு ரொம்ப வேதனைப்படுது சார். அட்லீஸ்ட் ஒரு இன்விடேஷன் பிரிண்ட் பண்றதுக்காவது எனக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் சார். இன்விடேஷன் செலவு. ஆமா. ஓகே செக்ரட்டரி. எஸ் பாஸ். இந்த உலகத்துல எந்த கோட்டீஸ்வரனும் அந்த மாதிரி இன்விடேஷன் அடிச்சிருக்க கூடாது. நமக்கு சொந்தமான ரப்பர் எஸ்டேட் இருக்கு. இன்விடேஷன் அட்ரா ரப்பர்ல இழுத்து இழுத்து பண்ணிட்டான் அவன். நமக்கு ஏயா செக்ரட்டரி, எஸ் சார். சிங்கப்பூர் ஃபிளைட் எத்தனை மணிக்குயா வருது? 7 மணிக்கு வருதுங்க சார். எவனோ ஒருத்தன் அதுல வர்றான்னு சொன்னியே, யாரவன்? எவனோவா? அவர் சார், மிஸ்டர் ஜே ஜூ. அவர் வரார் சார். அவரை ரிசீவ் பண்றதுக்காக தான் மிஸ்டர் கிருஷ்ணனும் மிஸ்டர் தினோபாலும் ஏர்போர்ட் போயிருக்காங்க சார். ஏமா ராதா, சே சே சூ சூ சி, வாயிலே நுழைய மாட்டேங்குதுங்கம்மா அந்த பேரு.
அவன் பர்த்டே கொண்டாடுறதுக்காக வேண்டி நம்ம மாப்பிள்ளை நம்ம பணத்தை எல்லாம் எடுத்து தண்ணி மாதிரி செலவழிக்கிறாரேம்மா. பாரு, மூக்க முட்டை குடிக்கிற பசங்களை எல்லாம் பாரு, அசல் பொறுக்கி பசங்க மாதிரி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு எரியுதுமா. ஐயா, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க, எல்லாம் சரியா போயிடும். நீ வேற பபுரு சரியில்லடா, போற. ஏயா, இந்த ஜே ஜே ஜூங்கிறது யாருங்கய்யா? ஆஹா, என் சித்தப்பன் போடா உங்க. ஏய், வர்றவங்களை இன்வைட் பண்ணாம இங்க நின்னுட்டு இருந்தா எப்படி? வர்றவங்க யாருன்னு எனக்கே தெரியாது, நான் எப்படி இன்வைட் பண்ண முடியும்? ஏய், இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், யார் வந்தாலும் நாம தான் இன்வைட் பண்ணணும், இல்லைங்களா மாமா? ஆமா மாப்பிள்ள, நல்லா போய் கவனிமா. பாடி. யோ செக்ரட்டரி, எஸ், யாரையா அந்த சேச்சே சூச்சு? எங்க பாஸுக்கு அவரு தெய்வம் மாதிரி. ம். என்ன ஒரு குரங்கு அடிச்சிட்டு வர்றாங்க? பயமுருங்க சார், அவர்தான் மிஸ்டர் ஜே ஜே ஜூ. இந்த குரங்கா? மிஸ்டர் ஜே ஜே ஜூ, இதுதான் என்னுடைய சம்பந்தி. இவரு கை கொடு. ரவுடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஜே ஜே ஜூவின் பிறந்த நாளுக்கு வந்திருக்கும் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். குறிப்பா ஜே ஜே ஜூவினுடைய பிறந்த நாள் நான் எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டுல தான் கொண்டாடுறது வழக்கம். அந்த பாக்கிய தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. ஜே ஜே ஜூவினுடைய பிறந்த நாள் செலவை என் சம்பந்தி ஏத்துக்கிட்டார். இதுக்கு அவருடைய எதிர்காலம் எப்படி பின்ன போது பாருங்க நீங்க. அது பின்னுதோ பிரிக்குதோ பின்னாலதான் தெரியும். ஜே ஜே ஜூ, கேக் வெட்டுறீங்களா? ஏன் கேக் வெட்ட மாட்டேன்றாரு? என்ன கோபம் இவருக்கு? நம்ம ராஜா சொன்ன மாதிரி ஜப்பான்ல இல்லாத ஃபேக்டரி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இந்த ரங்கராஜா அதை கேட்க வர்றான்னு நினைக்கிறேன். சார், ராஜா சொன்ன மாதிரி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இரு. ரங்கராஜன் தான் வர்றான் போல இருக்குது. ஏய், இங்க வா. என்ன? நீ கொல்ல பக்கமா போய் அந்த உளர்வாயன் இல்ல, வளர்வாயனா? இவன் ஒரு உளர்வாயன், அவன் தாண்டா நாடக நடிக்க. அவனுக்கு ஃபுல்லா வக்கீல் ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வா. போ போ போ. அப்படியே நீ என்ன பண்ற? பப்ளிக் டெலிபோன் பூத்துல அங்க காயின் போட்டுட்டு ஜப்பான்ல இருந்து கால் வந்ததா இங்க போன் பண்ணு. அந்த ரங்கராஜா அசந்து பொத்துன்னு கீழே விழுவான் மனுஷன். ஓகே. வாங்க வணக்கம் வணக்கம். என்னம்மா சௌக்கியமா? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். ஏன் அங்கிள், எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? அந்த பக்கம் வந்து 10 நாளாச்சே, அதான் குழந்தை அப்படி கேக்குது. எங்க வர்றது? கிருஷ்ணனுக்கு கை வீங்கி போச்சு. என்னங்க வியாதி? வியாதி ஒண்ணும் இல்ல. வியாதி ஒண்ணும் இல்லைங்க. ஒரு நாளைக்கு 7442 செக்ல கையெழுத்து போடுறேன்னா எவ்வளவு கேபிள்ஸ், எவ்வளவு ட்ரங்க் கால்ஸ். என்ன சார், வேர்ல்டு பூரா ஃபேக்டரியை திறந்துட்டு ஒரு என்னமோ தலைய பிச்சுக்கிட்டு ஓடணும் போல இருக்கு. யூ see, இந்த பிஸில ஹாலிவுட்ல இருந்து எலிசபெத் டெய்லர் இல்லைங்க, அந்த சினிமா நடி எலிசபெத் டெய்லரா? இல்ல தைய வேலை செய்யறாங்களே எலிசபெத் டெய்லர், அந்த அம்மா. நீங்க என்னங்க நீங்க அந்த ஆர்டிஸ்ட் தான் போன் பண்ணி நெருக்கமா நம்ம ரம்மி ஆடலாமான்னு கேட்டா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏங்க, உங்க மாமா ஒண்ணு ஹெல்ப் பண்றது இல்லீங்களா? நேரம் ஏன் காலையில 5 மணிக்கு அந்த சீப்பு எடுத்து அந்த 2 மீசைய தொங்க வாரி சாயங்காலம் 5 மணிக்கு தொங்க விட்டு வெளியே வராரு. மீசையை பச்சை வியாக்கியானம் போன் வந்திருக்கப்பா. ஏம்மா, வாங்க வந்து உட்காருங்க. விசுக்குன்னு வந்து உட்காரு. ஹலோ, ஜப்பான் மேனேஜரா? கொஞ்சம் இரு, இதை பேச சொல்றேன். கிருஷ்ணா, ஜப்பான்ல இருந்து போன் வந்திருக்கு. ஓ, சின்ன ஜப்பானா? சின்ன ஜப்பானா? சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம் அந்த மாதிரி. சின்ன ஜப்பான் பெரிய ஜப்பான். ஆல்ரைட். யாரு? மேனேஜர் ரிச்சர்ட் டோசா பேசுறேன். என்னையா சொல்ற நீ? நம்ம சப்ளை பண்ண 7000 VCR டெக்கோ டொக்கு சவுண்ட் கேக்குதா? அதுக்கு நீ ஏன் மேன் லொக்கு இரும்புற? யோ, அந்த ஜெனரல் மேனேஜர் சால்பத்ரி குமாவை கூப்பிடு, 2ல 1 தீத்துறேன் பாகர். என்னம்மா இது? நம்ம வந்த நேரம் டெக்கெல்லாம் டொக்குன்னு சத்தம் கேக்குதான். மனுஷன் கோபமா இருக்கிறத பார்த்தா என் மனசு பக்கு நடிச்சுக்குதுமா. யாரு? சால்பத்ரி குமாவா? நீ ஒரு முக்காமுள பையன்யா. உனக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, ஜப்பான் ஒண்ணுதான் தெரியும். அதுலயே நான் பேசி தொலைறேன். ஈப்பல்லத்தா ஈசக்கண்ணா ஈப்பல்லத்தாவோ, ஆசக்கண்ணே வைரல்லத்தா ஆலமண்ணாவோ, யானை பெத்தா வரே வான பெத்தா
தானசல்லா கான கரே ஓ அஸ்கலக்கா லக்கா அஸ்கலக்கா லக்கா அஸ்கலக்கா புட் த போன். யார்கிட்ட காட்டுறான் அவன்? செருப்பால் அடிக்கிறேன் ராஸ்கல். இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்றேன். ஆமா வேணாப்பா, பாவம் புள்ள குட்டிக்காரன். இப்பவே 3.5 குழந்தை. அது என்னது 3 குழந்தை? கையில 3 குழந்தை, வயித்துல 1/2 குழந்தை. நீங்க சும்மா இருங்க மாமா. அவனை செருப்பால அடிச்சாதான் என் மனசு ஆறும். நீங்க உடனே ஜப்பானுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணுங்க. எதுக்கு? நான் ஏன் ஜப்பானுக்கு டிக்கெட் புக் பண்ணணும்? நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் மிஷின் இல்ல. இங்க செருப்பு போடுறேன், அது போய் ஜப்பான்ல அடிக்குது. ஆமா, அத மாதிரி மிஷினை தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே. என்ன ஆமா சோமா? அந்த மிஷினுக்குள்ள தலையை விட்டு தானே மீசை இப்ப ஜப்பான் வரைக்கும் நீண்டு போய் கிடக்குது. என் மீசி நீண்டது இருக்கட்டும். அங்க பாருப்பா, என்னது? பாவம் குழந்தை முகமே நீண்டு இருக்கு. Is it? அவ்வளவு இழைச்சு போய் இருக்குது. அக்லா ஷப்பதானா சுக்ரமா. என்ன மிஸ்டர் ரங்கராஜன், குழந்தைய வத்தலாக்கிட்டீங்க? வெயில்ல காய வச்சிருப்பாங்க. அது இல்லைங்க, அன்னைக்கு நீங்க அட்வைஸ் பண்ணதுல இருந்து வீட்டு வேலை பூராவும் இதே தானே செய்யுது. கேள்விப்பட்டேன். ஊர் ஜனம் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட சொல்லுச்சு, காலையில உங்க டாக்டர் எழுந்ததுக்கு அப்புறம் தான் கோழியே கூவுதான், தண்ணி தெளிச்சு சாணியில கோலம் போடுதான், சாதம் வடிக்குதான், ரசம் வைக்குதான். மாமா மாப்பிள, இதை விட ஒரு அதிர்ச்சியான சமாச்சாரம் கேள்விப்பட்டனே. காலையில எழுந்த உடனே அடுப்பை பத்தாச்சு அப்பளம் பொறிக்குதான். அந்த அளவுக்கு போயிட்டுது. குழந்தை அப்பளம் பொறிக்குது. மா, இதெல்லாம் கேக்குறப்போ என் மனசு எந்த சந்தோஷப்படுது தெரியுமா? இதுதான்ப்பா உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கமா? அது ஒண்ணும் இல்லைங்க. அளவுக்கு மீறி சந்தோஷம் வந்துருச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு கோடி கோடியா கொட்டிட வேண்டியது. குழந்தை, உனக்கு என்ன வேணுமோ கேளுமா, தரேன். இமிடியட்டா தரேன். உங்க அன்பு இருந்தா அதுவே போதும். அவரிடம் இருப்பது அது ஒன்றுதானே. ஏமா, மாமனார்கிட்ட ஏதோ பிரசன்ட் கேட்கணும் சொன்னியே, கேளேம்மா. அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. அது அங்கிள். என்னம்மா? ஜப்பான்ல இருக்கிற இவருடைய ஃபேக்டரி உனக்கு வேணும்னு சொல்றியா? ஆஹா, அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாதுமா. Why not? Why not, மிஸ்டர் ரங்கராஜன்? பரந்த உள்ளம், குழந்தை உள்ளம். குழந்தை கேக்குது. ஏமா, அந்த ஃபேக்டரி தானே வேணும்? ஆமா அங்கிள். எடுத்துக்கோ, எடுத்துக்கோ அந்த ஃபேக்டரியை. ஏன் சார், இது என்ன பர்மா பஜார்ல விக்குது? ஏன் எடுத்து கொடுக்கறதுக்கு? அதானே. Shut up your nasty mouth. சட்டநாதன், ஜப்பான்ல இருக்கிற VCR ஃபேக்டரியை குழந்தை மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நம்ம சம்பந்திக்கு ரொம்ப தாராளமான. அதனால தான் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு மாப்பிள. கிருஷ்ணா, நான் சொல்றேன்னு வருத்தப்பட்டுக்க கூடாது. அவ்வளவு பெரிய ஃபேக்டரி இந்த பொண்ணுக்கு ஃப்ரீயா கொடுத்தா அது மேல அக்கறை இல்லாம போயிடுமே. நன்றாக சொன்னீர், நன்றாக சொன்னீர். இப்ப நீங்க என்னதான் பண்ண சொல்றீங்க? கிருஷ்ணா, பத்திர செலவையாவது அவங்க ஏத்துக்கிட்டாதான் ஃபேக்டரி மேல பொறுப்பு வரும். ஆமாப்பா, அங்கிள் சொல்றது நியாயம்தான். இத பத்தி நீங்க சிவியரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருங்க. நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அந்த பெரிய பங்களா இருக்குதே, உங்க மாப்பிள பாபு பேர்ல எழுதி வச்சிருங்க. ஜப்பான் ஃபேக்டரி இருக்குதே, அதுக்கு உண்டான பத்திர செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதுவும் நல்ல யோசனை தான்ப்பா. எப்படியோங்க, அந்த ஜப்பான் ஃபேக்டரி என் பொண்ணுக்கு கிடைச்சா போதும். நீங்க சொன்ன மாதிரியே என் பங்களாவை என் மாப்பிள்ளை பேர்ல எழுதி வச்சிடறேன். அப்போ நாங்க